அனைவருக்கும் வணக்கம். மோட்ச தரும் கிரகம் யார்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறோம். அதிகமான சந்தேகங்கள் 50 வயதை கடந்தவர்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. எங்களுடைய ஜாதக அமைவின்படி மோட்சம் கிடைக்குமா? இந்த பிறவியோடு எங்களது வாழ்க்கை பயணம் முடியுமான்ற கேள்வி அதிகமாக வைத்ததன் மையமாகத்தான் இந்த வீடியோ. பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு ஆன்ம மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக ஜோதிடம் 12ஆம் இடத்தை வரையறுக்கிறது. ஒரு மனிதனுடைய அயன சயன போகமான வரையஸ்தானம் அந்த 12ஆம் பாவம் மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையோடு அவருடைய ஆன்மாவை நித்தியம் செய்து கொள்கிறாரா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாவம். ஸோ நம்ம கூட ரெகுலராக நம்ம வீடியோ பதிவுகளில் சொல்கிறோம், ஒரு மனிதன் தன் ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோக மகா தசையிலே பயணப்படும் பொழுது சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோடு பழகணும். அதாவது எத்தகைய பொருள் செல்வங்கள் எத்தகைய அருள் செல்வங்கள் பெற்றாலும் ஏனைய சகல மனிதர்களும் ஒன்றே என்ற எண்ணம் எவரொருவருக்கு வருகிறதோ அந்த உயர்நிலை அங்கீகாரத்தை பெற்றவருக்கு அவரும், அதுபோல் அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோடு பழகணும். அவயோக மகாதசை என்பது உங்களுக்கு எந்த செயலை செய்தாலும் அதில் காரிய வெற்றிகள் இல்லாமல் தோல்விகள் இருக்கும். அதுபோல் உங்கள் உடனிருப்பவர்கள் அல்லது சக வயது ஒத்தோர் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதை நீங்கள் ஒரு இடத்தில் தங்கி நின்று தோல்விகளுடன் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது போன்ற காலகட்டங்களில் எல்லோரிடமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும்னு நம்ம வீடியோவிலேயே சொல்லுறோம். ஸோ அப்போ இதுதான் விதியா ஆன்மாவை நித்தியம் பண்ண, அல்லது ஒரு மனிதனுக்கு மோட்சம் தரத்துக்கு இதுதான் விதியானா இது அதில் ஒரு படிநிலையாக கருதப்படுகிறது. ஸோ ஒரு மனிதன் ஆன்மாவை நித்தியம் பண்ணுவதற்கு மோட்சம் பெறுவதற்கு உகந்த பாவம் 12ஆம் இடம் தான் ஜாதகத்தில். எவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் 12ஆம் இடம் 12ஆம் இடத்ததிபதி ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறாரோ அவர் மோட்சத்தை பெற தகுதி படைத்த ஒரு ஜாதகர். ஆனால் அவர் எப்பொழுது மோட்சத்தை பெறுவார் என்பதை தசாபுத்திநாதர்கள் வயதான காலங்களாக இருக்கட்டும் சிறு வயதாக இருக்கட்டும் அப்பொழுதே ஒரு மனிதனுக்கு ஆன்ம உச்சத்தை அடைய முடியும். நடப்பு தசைநாதன் அந்த 12ஆம் இடம் 12ஆம் அதிபதிக்கு ஒத்து போகும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஆன்மாவை நித்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த வீடியோ பதிவு எல்லோருக்குமே பொருந்துமானா கண்டிப்பாக இல்வாழ்க்கை சுகங்களிலே இருப்பவர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்காது. இருந்தாலும் நாம் ஜோதிட ரீதியாகவும் சொல்ல கடமைப்படுகிறோம். 12ஆம் இடத்திலே குரு கேது 2 கிரகங்கள் அமரும் பொழுது அல்லது 2இல் ஒரு கிரகம் அமரும் பொழுது 12ஆம் இடத்ததிபதி ஒளித்தன்மையை பெறும் பொழுது அந்த ஜாதகர் இந்த பிறவியுடன் தன் ஆன்மாவை நித்தியம் பண்றார் அப்படின்றத ஜோதிடம் வழிவகை செய்கிறது. அந்த அமைப்புல ஏன் குருவை நாம் சொல்றோம்? 12ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் ஏன் அதற்கு ஒரு யூனிக்னஸான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது மோட்சத்திற்கு என்றால், குரு என்பவர் முழுவதும் அவருடைய காரகங்களிலே குழந்தை தனம் இந்த 2 காரகங்கள் இல்லாமல் குரு என்பவர் இறைவன் இறை நம்பிக்கை அதிகம் கொண்ட நபர்களை உருவாக்குகிறது. தங்களால் இந்த உலகில் எதுவுமே நடப்பதில்லை என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் இந்த குரு பகவான் வலுத்தவர்கள். குரு லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர். இந்த சக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் தன்னால் நடக்கல, ஏதோ ஒரு சக்தி ரூபத்திலே இது தொடர்பு கொள்கின்றது என்ற ஒரு நிலையை உணர்த்துவது இந்த குரு பகவான். அதனால் அந்த குரு பகவான் 12இல் அமரும் பொழுது அல்லது 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த புரிதல் இருக்கும். அது ஒரு படிநிலையாக மோட்சத்தை பெற ஒரு வழிவகை செய்கிறது. அடுத்த படிநிலைகள்ல கேது பகவான். கேதுவை எடுக்கும் பொழுது ஞானக்காரகர், எதையுமே ஆராய்ச்சி செய்து வெற்றி பெறக்கூடியவர் கேது பகவான். அப்ப மனித வாழ்க்கையை பற்றின முழு புரிதலையும் ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கும்மிருட்டிலிருந்து ஒளியை கூட கேது பகவான் கண்டுபிடிக்கும். அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ராகுவை தலைப்பகுதியாகவும் கேதுவை வால்பகுதியாகவும் நம் முன்னோர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். அந்த சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள்ல நாம் உணர இருப்பது, ஒரு பதிவை ஒரு செயலை அவர்கள் சொல்லும் பொழுது அதில் பல விதமான விவாதங்கள் இருந்திருக்கும். அதில் முக்கியமான மைய கருத்தை எடுத்துக்கணும். அந்த அமைப்புல கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடைக்காமல் திருப்தி அடைந்த ஒரு கிரகம். எதுவுமே கிடைக்காது, ராகு மட்டும்தான் எடுத்துக்கும், கேதுவினால் எடுத்துக்க முடியாது, இன்டேக் இல்லை. அது என்ன பெற்றதோ எந்த இருளை பெற்றதோ அந்த இருளிலிருந்து வெற்றி பெறும். அதனால்தான் கேது பகவான் எந்த பாவத்தில் அமர்கிறாரோ முதலில் அந்த பாவத்தில் தடையும் பிற்பகுதியிலே அதில் அளவில்லாத உண்மை சந்தோஷத்தை ஜாதகர் உணர வைப்பார் கேது பகவான்.
அப்படி ஆராய்ச்சிகளை அதிகம் பண்ணக்கூடிய இந்த கேது பகவான் 12ல் அமரும் பொழுது 12ஆம் பாவத்தினுடைய உண்மைத்தன்மையை ஜாதகருக்கு விவரிப்பார். 12ஆம் இடமான அயன சயன போகம், மனிதனுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு செயலிலும் எதில் போய் முடிகிறது என்ற அந்த முடிவை கேது பகவான் அறிவியல் ரீதியாக சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஜோதிடத்தின் வாயிலாக சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். அறிவியல் வாயிலாக ஏன் சொல்ல முடியாதுன்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம் கிரக சூழலை கணித்த இந்த ஜோதிடத்தையே கூட இப்பொழுதுதான் நாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களாகத்தான் பிளானட்டரி பொசிஷன் அடிப்படையாக வச்சு தான் அந்த திரிகணித்தெல்லாம் நம்ம உடையரிச்சிருக்கோம். இப்போதான் நம்ம வந்து அப்கிரேட் ஆகிருக்கோம். அறிவியலால் இதை முழுவதுமாக உணர்த்த இன்னும் வருடங்கள் ஆகும். 1000 வருடங்கள் கூட ஆகலாம் முழுவதுமாக மனிதர்கள் அறிவியல் பால் இந்த ஜோதிடத்தை உணர்வதற்கு. இருந்தாலும் கூட கேது 12ல் இருக்கும் பொழுது 12ஆம் பாவத்தினுடைய மறைகளை ஜாதகருக்கு உணர்த்துகிறது. அதனால தான் குரு கேது 2 கிரகங்களும் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு மோட்சமாகவும் அவருடைய ஆன்மாவை நித்தியப்படுத்த போகிறார் என்ற ஒரு அடித்தளத்தை உருவாக்குகிறது. அப்போ உதாரணத்திற்கு சனி பகவான் ஒரு மனிதனுக்கு முத்தி தரமாட்டாரா, புதன் முத்தி தரமாட்டாரா, சூரியன் முத்தி தரமாட்டார்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஏனைய 7 கோள்களுமே நித்தியத்தை தரும். ராகு முதற்கொண்டு ஆன்மீக நித்தியத்தை தரும், மோட்சத்தை தரும். எப்படி என்றால், ஒரு உதாரணத்திற்கு இதுல நிறைய நாம் வீடியோக்கள்ல கூட பதிவிடுறோம். சில நேரங்கள்ல அமைதி பொறுமை அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையோட செயல்படலன்னா கூட இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது மத நம்பிக்கை எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றணுன்றத நம்ம விவரிக்கிறோம். அப்ப இறைவனை வழிபட்டால் மட்டும்தான் ஒருவருக்கு மோட்சம் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. கடைநிலையில் ஊழியம் செய்யக்கூடிய துப்பறிவாளருக்கும் மோட்சம் கிடைக்கும். தினமும் இறை வழிபாட்டில் இறைவனடியில் இருப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். எவருக்கு வேண்டுமானாலும் மோட்சம் கிடைக்கும். எவராலும் மோட்சம் பெற முடியும். இயற்பியலின் அடிப்படையில, இயற்பியல் என்பது புவிச்சார் அடிப்படையிலே சக மனிதனுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் தங்களால் இல்லை. ஏதோ ஒரு சக மனிதனுடைய தொடர்பின் மூலியமாக, ஏதோ ஒரு எதிர்பாராத நபரின் வருகையின் மூலியமாகத்தான் நம் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் என்பதை உணரக்கூடியவர். அந்த உணர்வின் புரிதலாக அவர் பிரபஞ்சத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆன்மீகமான அந்த மோட்சம் கிடைக்கிறது. இது உறுதி. இது எல்லாருக்குமே கிடைச்சிருமா இந்த மன நிம்மதி? சாதாரண கடைநிலையில் ஊழியம் செய்பவராக இருக்கட்டும், உயர்நிலையிலே ஊழியம் செய்பவராக இருக்கட்டும், அவருக்கு இந்த எண்ணம், தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தன்னால் இல்லை, தன்னை ஏதோ ஒருவர் தொடர்பு கொள்வதால் தான் நடக்குது அப்படின்ற உணர்வும், அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதரை புவிச்சார் அமைவின் அடிப்படையில் ஏதோ ஒரு விதமான ஒளி செயல்படுத்துது. இந்த ஒரு தார்மீக கோட்பாடை உணர்ந்தவர்கள் மோட்சத்தை பெறுகிறார்கள். இதற்கு இறைவனை வழிபட வேண்டும் என்ற அவசியம் 100% இல்லை. எல்லோ மனிதருக்குமே கிடைக்கும். இறைவனை வழிபடும் பொழுது மிக எளிதாக அந்த பயணத்தில் வெற்றி கிடைக்கும். மோட்சம் என்ற பயணத்திற்கு எளிதான ஒரு துருப்புச்சீட்டு. 100 கிலோமீட்டர் பயணத்தை நடந்தும் கடக்கலாம், மிதிவண்டியிலையும் கடக்கலாம், 2 வீலர்லையும் கடக்கலாம், 4 வீலர்லையும் கடக்கலாம், ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், ஃப்ளைட்ல போகலாம். எப்படி வேணாலும் லைட்டிங் வேகத்தில் சென்று அந்த இடத்தை அடைவது தான் இறை வழிபாடு. உங்களுடைய ஆன்மாவை ஒருங்கிணைத்து செய்து கொண்டு செல்வது தான் இறை வழிபாடு. அப்ப எதுல வேணாலும் நீங்க பயணம் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மா அந்த மோட்சத்தை பெறுவதற்கு எதில் வேண்டுமானாலும் உங்கள் பயணம் இருக்கலாம். அப்ப எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கும். அதற்கு விதி உங்களுடைய 12ஆம் பாவம், சனி பகவானாகட்டும், சூரியனாகட்டும், புதனாகட்டும், யாராக இருந்தாலுமே ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். அதற்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்ததிபதி ஒளிபொருந்திய நிலையில் இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோக தசை, அந்த தசை 12ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி செய்யக்கூடியவர்கள் மோட்சம் பெற முடியும். இதுல உதாரணத்திற்கு நாம் சொல்லிடலாம். எல்லா 12ஆம் பாவமும் வருது, சனி பகவான்னா எப்படி இருந்தால் மோட்சம் கிடைக்கின்றதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். அதனால் ஊர்ஜிதமான உண்மை, 12ஆம் இடம் 12ஆம் ஆதிபதி, இந்த 2 கிரகங்களும் ஒளி பொருந்திய நிலையில இருக்கணும். இப்ப சனி பகவான் 12ஆம் இடமாக வருகிறார். மகர லக்னத்தை கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் இடத்ததிபதி சனி பகவானாக வருவார். ஸோ அதுபோல மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி சனி பகவானாக வருவார். இவர்கள்லாம் எப்படி மோட்சம் பண்ண முடியும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் பொருந்திய நிலையில் காணப்படுகிறார். ஒளியற்ற நிலையிலே சனி பகவான் பூமிக்கு ஒளியை கொடுக்கிறார். மிக குறைந்த ஒளியை பூமிக்கு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில சனி பகவான் அதிக ஒளியை எப்பொழுது பெறுகிறார்? நல்ல வலுவற்ற குரு பகவானுடைய தொடர்பு, சுக்கிர தொடர்பு, புதனுடைய தொடர்பு, புதன் தொடர்பு இல்லை, சுக்கிரன் குரு, இந்த 2 கிரகங்களுடைய தொடர்போடு ஒளி பெற்று அங்கு ஏதேனும் ஒரு வகையிலே கேது பகவானை தொடர்பு கொள்ளணும்.
சனி பார்வை இருக்கலாம் அல்லது சனியோடு இணைந்து இருக்கலாம். அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக மோட்சத்தை கொடுக்கிறார். அதுபோல இயற்கையாக இந்த குரு கேது 12ல் அமர்வோருக்கு ஒரு 50% பிளஸ் பாயிண்ட். அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவம் அவர்களை எளிதில் ஆன்மீக வெற்றி, அதாவது மோட்ச பாதைக்கு கொண்டு செல்கிறது. எல்லா நபர்களுக்குமே அந்த மோட்சம் கிடைக்கும். 12ல் குரு கேதுன்றது இல்லை, 12ஆம் இடத்திலே ஒளி பொருந்தி நிலை சரியாக இருக்கும்பொழுது குரு தொடர்பு கேது, இது ரெண்டும் ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். புதனுக்கும் அது போலத்தான். கேது குரு 12ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு ஒரு யோக தசை உங்களுடைய சிறு வயதிலிருந்து முதிய வயது வரை 90 வயதுகள் ஆனாலும் கூட இந்த கிரகங்களை தொடர்பு கொண்ட தசை வரும் பொழுது நீங்கள் உங்கள் ஆன்மாவை நித்தியம் பண்ணிக்க முடியும். அப்ப அப்படி நித்தியம் அடைந்தவர்கள் இந்த பிறவியோடு அவர்களுடைய ஆன்மாவை மோட்ச பாதைக்கு கொண்டு செல்வார்கள். இதை நீங்க உணர முடியுமா? நான் மோட்சம் பெற்றுட்டேனா உணர முடியுமா? ஏன்னா நான் இறை வழிபாடுல மேற்கொள்றதே கிடையாது. எப்பொழுதுமே எனக்கு சக மனிதர்களை பற்றி தான் யோசனை. எல்லோரும் கடின பலனை அனுபவிக்கிறார்கள், நாம் ஏதாவது செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அல்லது ஒவ்வொரு மனிதரையும் என் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எப்படி என்றால், சாதாரண ஊழியம் செய்பவர்களிடமிருந்து உயர்மட்டத்தில் ஊழியம் செய்பவர்கள், இறைவனாயினும் மாறு வேடத்தில் இறைவன் வந்தாலும் கூட ஒத்த எண்ண ஓட்டங்களில் அவர்களை நான் நடத்துகின்றேன் அப்படின்ற எண்ணம் எவர் ஒருவருக்கு இருக்கோ அவர் மோட்சம் பெற்றவராகவே கருதிக்கலாம். இப்போ நீங்களே உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த தன்மை கொண்டவர்கள், ஒரு பொழுதுமே சுயநலம் என்ற ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் மோட்ச பாதைக்கு செல்பவர்கள் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் எப்படி போக முடியும்னா, 12ல் ஒளி கிரகம், 12ஆம் இடத்ததிபதி ஒளி கிரகம், இந்த தன்மையை பெற்றவர் கண்டிப்பாக மோட்சத்தை பெறுவார்கள். அப்போ இறை வழிபாடு என்பது அதில் ஒரு மிக எளிதில் செல்லக்கூடிய ஒரு துருப்பு சீட்டாக தான் பார்க்கப்படுகிறது தவிர, நாம் அதை ஊர்ஜிதப்படுத்தலை. இறை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமே மோட்சத்தை பெற முடியும் என்பது இன்றியமையாத கூற்றல்ல. ஒரு உதாரணத்திற்கு நாம் இந்த வீடியோவிலே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நடந்து செல்வதற்கும் ஒளி வேகத்தில் பயணிப்பதற்கும் இருக்கக்கூடிய கால இடைவேளை இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. அப்போ எந்த மனிதராக இருந்தாலும், குறிப்பாக 50 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு இது போன்ற 12ஆம் இடம் தொடர்பு கொண்ட தசாபுத்தி வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியும் மிகவும் ஒரு தித்திப்பான அனுபவங்களை கொடுத்து செல்கிறது. இந்த வீடியோ பதிவு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும். இந்த பதிவும் நம் முன்னோர்கள் வழிகாட்டுதலின் படியும் நாம் சில உணர்வுகள் உணர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு பெற்றதுனாலையும் இந்த கருத்தை பதிவேற்ற செய்கிறோம். இது நிதர்சனமான உண்மை தகவலும் கூட. அறிவியல் ரீதியா இதை ப்ரூஃப் பண்ண முடியும்னா அதற்கு இன்னும் நாம் சில காலங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி.